எல்லாருக்கும் வணக்கம். ஐயப்ப வழிபாடு பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓணம் பண்டிகை வருது. இந்த நாள்ல ஐயப்பனை பத்தி சொல்றது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த காணொளி. இன்றைய காலகட்டத்துல ஓணம் கேரளாவில் மட்டும்தான் மிக சிறப்பா கொண்டாடப்படுது. ஆனா பழங்காலத்துல இது தமிழர்களுக்கும் உரித்தான ஒரு விழாவாதான் இருந்திருக்கு. பண்டைய காலத்துல பாண்டிய நாட்டில், குறிப்பா மதுரையில இந்த திருவிழா நடைபெற்றதற்கான செய்தி சங்க இலக்கியத்துல காணப்படுது. பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரையை ஆண்டபோது ஓண திருவிழா நடைபெற்றதற்கான செய்தியை மாங்குடி மருதனார் தன்னுடைய பாடல்ல விரிவா சொல்லியிருக்காரு. ஓண திருநாள்ல காய்கறி, கனி முதலிய உணவுப் பொருட்களை எல்லாம் விருந்தினருக்கு கொடுத்து மகிழ்ந்தாங்களாம். அந்த நாள்ல வீர விளையாட்டுக்களை எல்லாம் நிகழ்த்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசையும் வழங்கியிருக்காம் பாண்டிய மன்னன். பொதுவாகவே ஐயப்பன் வழிபாடு பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பெண்கள் ஐயப்பன் வழிபாடு செய்யலாமா, வீட்டில் ஐயப்பன் படம் வைத்து பூஜை செய்யலாமா அப்படின்ற மாதிரி. நிச்சயமா பெண்கள் ஐயப்பன் வழிபாடு செய்யலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சபரிமலையில ஐயப்பன் தியான நிலையில இருக்காரு. அதனால ஒரு குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்கள் மட்டும்தான் சபரிமலைக்கு போக முடியும். அந்த கட்டுப்பாடுகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சுதான் ஆகணும். மற்றபடி நம்ம வீட்டில் தினமும் ஐயப்பன் வழிபாடு செய்யலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆலயங்கள்லையும் ஐயப்பன் விக்கிரகம் இருக்கும், அங்கேயும் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். 20 வருடமா எங்கள் வீட்டில் ஐயப்பன் வழிபாடு செய்கிறோம். முன்னாடி படம் வைத்து பூஜை செய்தோம், இப்போ விக்கிரகம் வைத்து பூஜை செய்கிறோம். விக்கிரகம் வைத்து பூஜை செய்தால் அதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம கார்த்திகை மாத பதிவில் பார்க்கலாம். நம்ம பொதுவாக தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது என்ன பண்ணுவோம்? ஓம் சரவணா போற்றி, ஓம் சண்முகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு துதித்து அந்த கடவுளை புகழ்ந்து வழிபாடு செய்வோம். ஆனால் ஐயப்பனுடைய வழிபாடில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சொல்கிறது சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம ஐயப்ப வழிபாட்டில் அதிகமாக சொல்லுவோம். சரணம் ஐயப்பா அப்படின்றதுக்கு ஆழமான பொருள் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் எளிமையான விளக்கம் மட்டும் பார்க்கலாம். சரணம் அப்படின்னா என்ன? சரணடைதல், அடைக்கலம் புகுதல். ஐயப்பன் கலியுக வரதன், தர்ம சாஸ்தா. அவருடைய திருவடிகளில் போய் நம்ம சரணம் அடைந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறும்? எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம ஐயப்ப வழிபாட்டில் அதிகமாக அவரை போற்றி புகழலை. நம்ம சொல்றது எல்லாம் சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சரணம் அப்படின்னு நம்ம சொன்ன பிறகு அவர் நம்மளை கைவிட்டுடுவாரா? ஐயப்பன் வழிபாட்டில் அகத்தூய்மையும் புற தூய்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஐயப்பனை வழிபாடு செஞ்சா சிவனையும் பெருமாளையும் வழிபாடு செய்த மாதிரி தான். ஏன்னா அவர் ஹரிஹர சுதன். நம்மள நிறைய பேர் முருகப்பெருமான தன்னுடைய நண்பனா, குழந்தையா நினைத்து வழிபாடு செய்வாங்க. நீங்க ஐயப்பன் கிட்ட மனம் ஒன்றி வழிபாடு செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நீங்க ஐயப்பனை ஒரு பாலகனா உணர்வீங்க. நீங்க ஐயப்பனை தொடர்ந்து வழிபாடு செய்து பாருங்க, படிப்படியா உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். திருமணத்துல தடை இருக்கவங்க ஏலக்காய் மாலை செய்து அதை கோவில்ல கொண்டு போய் ஐயப்பனுக்கு சாற்றி வழிபாடு செய்து பாருங்க. உடனடியா அந்த திருமண தடை நீங்கும். வெகு சீக்கிரத்துல வரணமையும். இது வார்த்தைக்காக மட்டும் இல்லைங்க, சத்தியமான உண்மை. ஏன்னா பல பேருக்கு இது நடந்திருக்கு. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காகத்தான் இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுறோம். இந்த நாளில் ஐயப்பன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும். உங்களால் கோவிலுக்கு போக முடிஞ்சா கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா எளிமையாக ஒரு பூக்கோளம் போட்டு நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை நினைத்து வீட்டிலையே வழிபாடு செய்யுங்க. பெருசாக பூக்கோளம் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு ரோஜாப்பூ, அதை சுற்றி 7 இல்லைன்னா 5 எண்ணிக்கையில் சாமந்தி பூ வச்சாலும் அதுவுமே ஒரு கோலம்தான். உங்கள் வீட்டில் ஐயப்பன் படம் இருந்தால் அதை தூய்மைப்படுத்தி அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நெய் தீபம் ஏற்றி நம்ம ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை பிரசாதமாக செய்து வைங்க. பாலும் பருப்பு சாதமும் வச்சு நம்ம ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். இந்த ஓணத்திருநாளில் நீங்களும் ஐயப்பன் வழிபாடு செய்வீங்கன்னு நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீகி ஆத்ம டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.